ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது சப்பாத்தி ப்ரிப்பரேஷனில் இருக்கோம். அதுக்கு தேவையான ஐட்டம்லாம் வாங்கியாச்சு. எண்ணெய் எண்ணெய் இருக்குது, பவுலும் ரெடி பண்ணியாச்சு. சப்பாத்தி கட்டியும் ரெடியாக இருக்குது. எல்லாம் ரெடியாக வாங்கிட்டோம்ல. ஓகே, இப்போது சப்பாத்தி எப்படி செய்யணும்னு நம்ம வீடியோவில் பார்த்தாச்சு. இப்போது செய்ய ஸ்டார்ட் பண்ணுவோம். ப்ரிப்பரேஷனுக்கு முன்னாடி நான் முதல்ல ஒரு வேலை எப்போவுமே செஞ்சு முடிச்சதான் மறக்காமல். அது என்னடன்னா, வாங்கிட்டு வர ஐட்டம் நேம் நோட் பண்ணி பக்கத்தில் வந்து எக்ஸ்பைரி டேட் நோட் பண்ணி வச்சுருவேன். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஐடியா இருக்கும். இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுட்டேன்னாக்கா நான் எப்படியோ பாட்டில் ஸ்டோரேஜ் பண்ணி வைப்பதுனால அது ஒன்று எத்தனை மந்த்ஸ் வரையும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் ஐடியா வரதுக்கோசம் நான் ஃபஸ்ட்டு நோட் பண்ணிடுவேன். அதுக்கு முன்னாடி மாவு பிசைஞ்சிக்கணும்ல, அது முன்னாடி ஒரு பவுல் எடுத்துகிட்டு இந்த தேவையான அளவுக்கு மாவு கொஞ்சம் கொட்டிப்போம். தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துப்போம். தேவையான வாட்டர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்டாக ஆயில் சேர்த்துப்போம். எதனாலன்னா கைக்கு கொஞ்சம் ஒட்டுதில்ல, அது கொஞ்சம் ஒட்டாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெற்றிகரமாக சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சியாச்சு. நெக்ஸ்ட்டு சப்பாத்தி போட ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, நான் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். முன்னாடி கேஸ் அடுப்பு கொஞ்சம் ஆன் பண்ணிப்போம். கொஞ்சம் லோ வச்சுப்போம், எதுக்கு ரிஸ்க்கு. லோ வச்சாச்சு. தவா வச்சுப்போம். தவா வச்சாச்சு. லைட்டாக ஹீட் ஆனதும் ஆயில் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிப்போம். லைட்டாக ஸ்ப்ரே பண்ணியாச்சு. சப்பாத்திக்கு ரெடி பண்ணி வச்சது இப்போ இதில் போட்டு ரோஸ்ட் பண்ணிப்போம். இப்போ இந்த பக்கம் ரோஸ்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியே இந்த சைடு திருப்பிப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே ரோஸ்ட் பண்ணால் அப்புறம் தீஞ்சிரும். அதனால் மீடியம் ரோஸ்ட்டில் எடுத்துக்கலாம். சப்பாத்தி செஞ்சாச்சு. பட் இதில் சின்ன ட்விஸ்ட்டு. சப்பாத்தி செஞ்சாச்சு. இப்போ இதை தொட்டுக்கிறதுக்கு குழம்பு வேணும். ஆனால் இந்த டைமில் குழம்பு செய்யணுன்னா நம்மளுக்கு ப்ரிப்பரேஷன் அதிகமாக டைமிங் தேவைப்படும். அதனால் நான் ரெடியாக மார்னிங் டைம் சாப்பிட்றதுக்கு சாண்ட்விச் ரெடி பண்ணுறதுக்கோசம் ப்ரோ அப்படின்னு ஜாம் பைனாப்பிள் ஃப்ளேவரு இப்போதைக்கு இது தான் போட்டு சாப்பிட போகிறோம். ஓகேங்களா? வெற்றிகரமாக டுடே நைட் டின்னர் ரெடி பண்ணியாச்சு. டேஸ்ட்டு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.